தருமபுரி மாவட்டம் அரூர் பழையப்பேட்டையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 7 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்ட பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் தொடங்கி வைத்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் தர்மாபுரம் பகுதியில் சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக் கடையை மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அரிசி, சர்க்கரை உள்ளிட்டவற்றை வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் உள்ள தார் சாலைகளை விரைந்து சீரமைத்து தரக்கோரி ஆட்சியரிடம் அதிமுக எம்எல்ஏ கோவிந்தசாமி மனு அளித்தார். விடியா அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெறும் கண்துடைப்பிற்காக மட்டும் சீரமைப்பு பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். ஆனால் 3 மாதங்களாகியும் மெத்தனமாக சாலை அமைக்கும் பணி நடைபெறுவதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. எனவே விரைந்து பணிகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கழிவறை கட்டடத்தை பிரியதர்சினி என்ற மாணவி கையால் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன் திறக்கச் செய்தார். கோரிக்கையை ஏற்று கழிவறை கட்டிடம் கட்டி கொடுத்த முன்னாள் அமைச்சர் KP அன்பழகனுக்கு மாணவிகள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவிகள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை அதிமுக தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் புரட்சித் தலைவி பிறந்தநாளையொட்டி சுந்தர நடப்பு அருகே உள்ள மனவளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் தலைமையில் மதிய உணவாக பிரியாணி மற்றும் சாக்லேட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள எட்டிக்குட்டை கிராமத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் கழக விவசாய அணி மாநில தலைவர் TR அன்பழகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதியதாக இணைந்தவர்களுக்கு TR அன்பழகன் கழக துண்டினை அணிவித்து வரவேற்றார். பின்னர் வருகின்ற நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் அயராது பாடுபட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் மங்காடு பகுதியில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு தேர்தல் வியூகங்கள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தங்களது அரசு பலத்தை காண்பிப்பார்கள் எனவும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ள தேவையான களப்பணிகளை செய்வோம் எனவும் தெரிவித்தார். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்றெல்லாம் வரும்பொழுது ஆளுங்கட்சியினுடைய நெகட்டிவ் ஓட்டு பூரா எங்களுக்கு விழும். ஒன்று இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே, இடைத்தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் அரசாங்கத்தினுடைய பலத்தை யூஸ் பண்ண பார்ப்பாங்க. அதையெல்லாம் மீறி வெற்றி பெறுவதற்கான களப்பணிகளை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள மணலி புதுநகரைச் சேர்ந்த முன்னாள் MLA ரவிக்குமார் சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், ரமணா, பெஞ்சமின், மாதவரம் மூர்த்தி, திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை அசோக் நகர் அதிமுக அலுவலகத்தில் அதிமுக வடக்கு தெற்கு பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகளாக புதிதாக பொறுப்பேற்றவர்கள் முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கரிடம் வாழ்த்து பெற்றனர். அதனைத் தொடர்ந்து புதிதாக இணைந்த நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் ஆலோசனை வழங்கினார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் புதிய மேம்பாலம் கட்டும் பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருமங்கலத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் ஆறுகண் பாலத்தை கடந்து செல்வது வழக்கம். தற்போது இந்த பாலம் பராமரிப்பு இன்றி சேதமடைந்துள்ளது. இதனால் குண்டாற்றின் மேல் புதிதாக 4 வழிச்சாலை பாலம் அமைத்திடும் பணிகள் துவங்கியுள்ளது. இந்த நிலையில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் RB உதயகுமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பாலத்தை அகலப்படுத்தி அமைத்திட அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். கள்ளக்குறிச்சி தியாகதுருகத்தில் மின்கசிவால் வீடு முழுவதும் எரிந்து சேதமான 5 குடும்பத்தினரை நேரில் சந்தித்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மா செந்தில்குமார் ஆறுதல் தெரிவித்தார். மேலும் தேவையான அத்தியாவசிய பொருட்கள், வேஷ்டி சேலை உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.